அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரித்திர தேர்ச்சிகொள். இன்னைக்கு பாரதியாருடைய பிறந்த நாள். இந்த சொற்றொடர் இருக்கு இல்லையா, சரித்திர தேர்ச்சிகொள், இதுவும் பாரதியாரிடமிருந்து தான், அவருடைய ஆத்திச்சூடியிலிருந்து தான் என்ன இந்த ஒரு வரியை எடுத்தேன். இப்போ பாரதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கவின்னு சொல்லலாம், இல்லை மக்கள் கவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம லிட்ரேச்சர் பார்க்கும்போது பார்ப்போம். இன்னைக்கு பாரதியார் எப்படி ஒரு நவீன கவிஞரோ இல்லை தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவிஞரோ, இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு, 2000 ஆண்டுகள்னு சொல்றோம், அதை விட முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம், சரியா? தோராயமாக 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட சங்க இலக்கியங்கள், சரியா? சங்கம் மருவிய கால இலக்கியங்கள், அதுக்கப்புறம் என்ன ஐம்பெருங்காப்பியங்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பர்டிகுலரா இந்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ நான் சொல்லியிருப்பேன், ஏன் என்னால் லைவ் வர முடியலை அப்படின்னா, ஸோ இங்கே எனக்கு கொஞ்சம் நெட் இஷ்யூ. ஸோ ஐ மீன் மை வில்லேஜ், அதனால ஆன் டைமுக்கு என்னால் பண்ண முடியல. ஸோ ஐ ஆம் ரெக்கார்டிங் அண்ட் ப்ரொவைடிங் டு யூ. ஓகே, ஸோ சங்க இலக்கியத்துக்குள்ள போகலாம், சரியா? இப்போ 2000 வருஷம் ஆச்சு. இப்போ நம்மலாம் ஏன் சங்க இலக்கியத்தை படிக்கணும், இல்லை சங்க வரலாறு ஏன் நமக்கு தெரியணும், இதெல்லாம் ஏன் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, சரியா? அதை நம்ம முதல்ல ஒரு கேள்வியா கேட்டுக்கலாம். அதாவது போன வருஷம் நினைக்கிறேன், சரியா? ஸோ போன வருஷம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானை புக்க நிலம் போல அப்படிங்கக்கூடிய ஒரு புறநானூற்று செய்யுளை மேற்கோள் காட்டியிருப்பாங்க, சரியா? பாண்டியன் அறிவுடைய நம்பிக்கை ஒரு கவிஞர் ஆலோசனை சொல்ற மாதிரி, அதாவது யானை என்ன வயலுக்குள்ள போச்சுன்னா அது எல்லாத்தையும் அழிச்சிரும், ஆனா நம்மளே யானைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதனுடைய அழிவு அப்படிங்கிறது குறையா இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த யானை புகம் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்யுள், சரியா? இது 11வது பாடத்துல இருக்கு. நமக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, அரசு ஒரு மக்களிடம் எவ்வாறு வரியை வசூலிக்கலாம் அப்படிங்கிறதான் அதனுடைய ஒரு பொருள். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க, செய்க பொருளை, சரியா, பகைவர் செருக்கருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறள். அதாவது நிறைய நீ செல்வம் சேர் அப்படிங்கிறது, அதையும் இந்த ஆண்டு பட்ஜெட்ல திருக்குறள்ல இருந்து இதை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி லடாக்ல நம்முடைய முன்னாள் தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மடைமாட்சி படைமாட்சி அப்படிங்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து அந்த குறள்களை சில எடுத்துக்கோள் காட்டியிருப்பாரு, சரியா? மரமாண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு குறள் ஆரம்பிக்கும். அப்போ இப்ப நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்கலாம், சரியா? அந்த சங்க காலத்துல சொல்லப்பட்ட செய்திகள், இல்ல சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது தற்காலத்திற்கும் தேவையான ஒன்று. இன்னொன்னு, நம்முடைய பழமையை, நம்முடைய வரலாறை அறிந்து கொள்வதில் நமக்குண்டான ஒரு பெருமை அப்படிங்கிறது ரெண்டும். ஆக்சுவலி இதை தேர்வு அப்படிங்கிறத தனியா ஒதுக்கி வச்சிருங்க, எக்ஸாமினேஷனுக்காண்டி தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம், குறிப்பா சங்க இலக்கியங்கள், சரியா? அப்படிங்கக்கூடிய அடிப்படையில நம்ம புரிஞ்சிருக்கோம், நம்ம ஏன் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த சங்க இலக்கியங்களை இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வரும், சங்க இலக்கியம் அப்படிங்கிறது கற்பனையா வரலாறா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி, சரியா? அதாவது எப்போதுமே கற்பனை மட்டுமே வச்சு ஒரு விஷயத்த எழுத முடியாது. நாம நம்மளுடைய லைஃப்ல இல்ல எங்கேயோ நம்ம அனுபவித்த சில விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் நம்மளால புனைவும் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இந்த சங்க இலக்கியங்களும் கற்பனையும் வரலாறும் இணைந்து கொண்ட இல்ல இணைந்து ஏற்படுத்திய ஒரு நூட்கள் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்தினுடைய அடிவரையறை பாத்தீங்க, மொத்த சங்க இலக்கியத்தினுடைய வரிகள் எவ்வளவுன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26,350 நினைக்கிறேன். சங்க இலக்கியத்துல 10 பாட்டு 8 தொகையில உள்ள அந்த மொத்த பாடல்களுடைய வரிகள் அப்படிங்கிறது 26,350 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கும், பார்த்துக்கலாம். சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இந்த 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன? தொகையும் பாட்டும், சரியா? தொகையும் பாட்டும். தொகை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா 8 தொகை அப்படிங்கக்கூடியதை குறிக்குது. பாட்டு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா
பத்துப்பாட்டு அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இதுதான் என்ன 11 கீழ்கணக்கு நூல் 11 மேல் கணக்கு நூல்கள்னு பிற்காலத்தில் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சங்க இலக்கியத்தை வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஏன் சங்க இலக்கியம் அப்படிங்கக்கூடிய பெயர் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அல்லது கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கலாம். இந்த பாடல்கள் இயற்றப்பட்டு நம்மளுடைய சங்கம், சரியா, சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தினாங்க. சரியா? பாண்டியர்கள் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த காலகட்டத்தில் இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுடைய அடிப்படையில சங்ககாலம் அப்படிங்கிற சொல்றோம், இல்ல சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இது எல்லாம் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது. இப்ப நம்ம ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா வந்து புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, திருக்குறளுக்கு ஒரு புக் பப்ளிஷ் பண்றோம், இல்ல சப்ஜெக்டிவ் ஒரு என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கு வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்றோம்னா ஒரே அடியா என்ன நம்ம ஒருத்தரே வந்து எல்லா புத்தகத்தையும் வந்து எழுதிடுவோம். சரியா? ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் போட்டு. பட் இந்த சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ எழுதப்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து என்ன சுமார் 500 ஆண்டு காலங்கள்ல பல்வேறு புலவர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 470க்கும் மேற்பட்ட புலவர்கள் சேர்ந்து எழுதிய ஒரு தொகுப்பு தான் என்னன்னா இந்த சங்க இலக்கியங்கள். இதுல நிறைய பாடல்களுக்கு யார் ஏற்றினா, எதற்கு ஏற்றினாங்க, சரி யார் ஏற்றினா அப்படிங்கக்கூடிய குறிப்புகள் எதுவுமே வந்து இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல வந்து இருக்காது. தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு ஓவரால் வியூ இருக்கு இல்லையா, இந்த வியூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பாடல் எந்த இதுல வந்து வரும், புறநானூறா, அகநானூறா, குறுந்தொகையா, நற்றினையா, இல்ல எந்த இதுல வரும் அப்படிங்கிறத உங்களால வந்து எளிமையா வந்து கண்டறிய முடியும். அதனால இதனுடைய பின்புலத்தை மட்டும் லேசா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரியா? ஓகே. அப்போ நமக்கு வந்து இந்த சங்க இலக்கியத்துல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் கேட்பதற்கு 3 அல்லது 4 கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லிட்ரேச்சர் ஆன்ஷியன் டு மாடர்ன், பழங்காலம் முதல் நவீன காலம் வரை உள்ள இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ பழங்காலம் முதல்னா என்ன, நமக்கு சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதும் இதுல வந்து உள்ளடங்கிடும். சரியா? சங்க இலக்கியத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல 2 விஷயங்கள் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அகம், இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து புறம். அகம் அப்படின்னா தலைவன் தலைவியிடையான அந்த காதல் வாழ்க்கை, களவு வாழ்க்கை, அவர்களுக்கிடையான உறவு, இது மாதிரியான விஷயங்களை பேசக்கூடியது இந்த அகப்பாடல்கள் அப்படிங்கக்கூடியது. அதனாலதான் வந்து 10 பாட்டு 8 தொகையில இதெல்லாம் அகநூல்கள், இதெல்லாம் வந்து புறநூல்கள் அப்படிங்கிறது. இந்த சங்க பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பெரும்பான்மையானவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அகநூல்கள் தான். சரியா? காதலை பற்றி, தலைவன் தலைவி உறவினை பற்றி பேசக்கூடியதான் இந்த அதிகமான பாடல்கள். அதுக்கப்புறம் என்ன புறம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கொடை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அவர்கள் பின்பற்றிய மரபு, இது எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த புறநூல்கள் வந்து சொல்லுவோம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா புறநானூற்றை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய ஒரு கொடை இல்ல தமிழர்களுடைய வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் எதை சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இந்த புறநானூரை வந்து சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த சங்க பாடல்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யாருடைய பெயருமே என்ன ரொம்ப இருந்திருக்காது. சரியா? ஸோ அதிகமானுடைய பெயர் அப்படிங்கிறது என்ன இருந்திருக்காது. அதுக்கப்புறம் குறிப்பா சங்ககால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்த சமூக நிலைமையை வந்து நமக்கு ரொம்ப தெளிவா எடுத்துக்காட்டக்கூடிய பாடல்களும் இதுல இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றினாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற வரலாற்றை பதிவு செய்யக்கூடியது இருக்கு. குறிப்பா மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் அதிகமா இருக்கு. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இனக்குழு சார்ந்த இல்ல இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கக்கூடிய அந்த அன்பின் 5 திணைகள் இருக்கு இல்லையா, இந்த திணைகளை அடிப்படையாக கொண்டும் அகநூல்கள்ல புறநூல்களை பொறுத்த வரைக்கும் என்ன வெற்றி, கரந்தை, வஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை, இந்த மாதிரியான ஒரு 12 புறப்பகுதி இருக்கு இல்லையா, இதையும் அடிப்படையாக வச்சுதான் என்னன்னா இந்த சங்க நூல்கள் அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே கொடுங்க, பாத்தீங்கன்னா இது என்ன குறிஞ்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? குறிஞ்சி திணை, இந்த வெண்பா அதெல்லாம் தவிர்த்து அது வேறது, இது இந்த குறிஞ்சி இல்ல மருதம், நீங்க பார்த்துட்டு மருதரம் குறிஞ்சி திணையில் கபிலர் இத்தனை பாடல்களை பாடியுள்ளார்னு பார்த்துருக்கோம். அது திணை சார்ந்த ஒரு பாடல் பிரிவுகள். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே இது வந்து ஒரு செய்யுள்கள், இது ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்லாம் நீங்க வந்து பார்க்கக்கூடாது.
தொல்காப்பியத்தை வந்து நம்ம பொறுமையா வந்து பார்க்கலாம். ஸோ தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக பழமையான நூல். தொல்காப்பியத்தை சிம்பிளா சொல்றேன். தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல், எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிறது. ஸோ இதுல பொருளை பொறுத்த வரைக்கும் என்ன மொத்தம் 3 பொருட்கள் இருக்கும். முதற் பொருள்னா என்ன, நிலமும் பொழுதும். சரியா, என்ன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதுக்கப்புறம் இதெல்லாம் நிலம் அப்படின்னு வரும். பொழுதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சிறு பொழுது, பெரும்பொழுதுன்னு வந்து புரியும். பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளவேனை, முதுவேனை, கார்காலம், முன்பணிக்காலம், பின்பணி, இது மாதிரியானது. இது வந்து முதற்பொருள். உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, தலைவன், தலைவி, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர்கள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திய பொருட்கள். ரைட், அங்க அவங்க வணங்கின தெய்வமா இருக்கலாம், இல்ல அவங்க விளைவித்த பயிர்களா இருக்கலாம், எதாவது இருக்கலாம். ஸோ இதுதான் என்ன கருப்பொருட்கள். இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களால வந்து ரொம்ப எளிமையா சங்க இலக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சங்க இலக்கியத்தை வெறுமனே வந்து என்ன எனக்கு இதுல ஒரு 4 கேள்வி இருக்கு, இல்ல ஒரு 10 கேள்வி இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும் இதை நீங்க ஒரு வாழ்வியல் நூலாக என்ன சங்க இலக்கியங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க எடுத்துக்கலாம். சரியா, ஓகே. இப்ப உள்ள போகலாம். இப்ப அந்த போகுதுக்கு முன்னாடி வந்து தொல்காப்பியத்தின் அடிப்படையில வந்து பார்க்கலாம், இல்ல திணை அடிப்படையில வந்து சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். தமிழ் அதுக்கு வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்போம். இப்போ பர்டிகுலரா இந்த இதுல வந்து நம்ம திணை பாகுபாடு ஏன் வந்துச்சு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது. இப்ப குறிஞ்சி அப்படிங்கக்கூடிய நிலப்பகுதி எடுத்திருக்கோங்க. அது வந்து என்ன அப்படின்னா வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை காடும் காட்டை சார்ந்த பகுதியும், மருதம் ஆறும் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வச்சுக்கலாம். நெய்தல் அப்படிங்கிறது என்ன ஆறு கடல்ல போய் கலக்கக்கூடிய இடம். பாலை அப்படிங்கிறது என்ன இந்த 4ம் நிலை திரிந்து வரக்கூடியதான் என்னன்னா பாலை அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான நிலம். ஓகே, இப்போ இதுல மனிதனுடைய வரலாறு இருக்கு. ஆதிகால மனிதனை எடுத்துக்கோங்க. ஆதிகால மனிதன் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா அவன் பெரும்பாலும் என்ன மலைக்காடுகள்லாம் வசித்தான். அப்போ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இந்த உணவு சேகரிப்பது தான் என்ன அவனுடைய இதுவா இருக்கும். இந்த உணவு சேகரிப்பது அப்படிங்கிறது இந்த மலைப்பகுதிகளில் நடந்த விஷயங்கள். உங்களுக்கு ஹில்ஸ் ஏரியா, ஒரு ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்க நிறைய வந்து என்ன உங்களுக்கு விலங்குகளோ இதெல்லாம் பெரும்பாலும் எதுவுமே வந்து இருக்காது. அப்போ அங்க வந்து உணவை தேடி தேடி வரான். அப்போ மாந்தர் இனம் இல்ல மனித இனம் முதல்ல அங்கதான் என்ன இதாகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடும் காட்டை சார்ந்த பகுதி தான் என்ன அப்படின்னா வந்து முல்லை. இப்ப இந்த முல்லை பகுதிக்கு வரக்கூடிய மனிதன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து வேட்டையாடுதல் அப்படிங்கிறது அவனுடைய தொழிலா இருக்கு. சரியா, சோ இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து கிடையாது. அதே மாதிரி என்ன அன்றைய காலகட்டத்தோட நீங்க வந்து பொருத்தி பார்த்துக்கணும். சரியா, சோ ஆரம்ப காலத்துல உணவு சேகரிப்பவன், உணவு தேடுபவனா தான் இருப்பான். அவங்க ஒரு இன குழுக்களா தான் அலைவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அப்ப தனிமையான அப்போ வந்து என்ன ஒரு இனக்குழுக்களாக தான் இருப்பாங்களே தவிர்த்து அவர்களுக்கு மன்னனோ இல்ல அவர்களுக்கு என்ன ஒரு ஒரு தலைவனோ அப்படிங்கிறதுலாம் அந்த குறிஞ்சி முல்லை அப்படிங்கிறதுல ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது. சரியா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும். வேட்டையாடல் எங்க நடக்குதுன்னா முல்லை பகுதியில. மருதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சமவெளி பகுதி, அங்க நீர்கள் தேங்கி இருக்குது. அங்க தங்கி இருந்து என்ன உணவு பயிரிட தொடங்குகிறான். சரியா, நெய்தல் அப்படிங்கிறது 6 கடல்ல கிடக்கக்கூடிய இடம், கடலும் கடல் சார்ந்த இடமும். இது இவனுடைய பண்டமாற்றிற்காக, வாணிபத்திற்காக அவனுடைய எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய இடம் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் மனிதனுடைய இனம், தோற்றம் இதெல்லாம் இப்படிதான் இதோட ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து போதும். சரியா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது இதுதான். தொல்காப்பியம்னா இந்த தமிழுடைய இதை வந்து என்ன 5 பிரிவுகளா பிரிக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நிலப்பகுதின்னு நினைக்கிறோம். இது ஒரு திணை. இது எல்லாமே வந்து பூக்களினுடைய பெயர் தான் என்ன இந்த குறிஞ்சி அப்படிங்கிறது குறிஞ்சி பூ, முல்லை அப்படிங்கிறது முல்லைப்பூ, மருதம் அப்படிங்கிறது மருதப்பூ, நெய்தல் அப்படிங்கிறது நெய்தல் பூ, பாலை அப்படிங்கிறது என்ன பாலைப்பூ அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த மருதம் அப்படிங்கக்கூடியது இந்த மருதம் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்துல தான் என்ன அப்படின்னா வந்து மனிதன் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளை வந்து என்ன அவன் இந்த பர்டிகுலரா சில விஷயங்களுக்காண்டி ஒரே நிமிஷம் விலங்குகளை வந்து என்ன அவன் பயன்படுத்த தொடங்கியிருக்கான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களுடைய புறநானூறோ அகநானூறோ இதுலெல்லாம் வந்து பல்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது தொகுக்கப்பட்ட காலம் இல்ல தொகுப்பிக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது வேறு. இப்போ புறநானூறு அப்படின்னா என்ன அதுலயே சொல்லுது 400 பாடல்கள் அப்படிங்கிறத சொல்லிடுது. ஆனா எல்லா அகநானூறு அப்படின்னா என்ன அதுலயும் 400 பாடல்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஆனா இதுல கடவுள் வாழ் பிளஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க பாருங்க, அது வந்து என்ன கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது என்னன்னா
இந்த நூல்கள் வந்து தொகுக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் பிற்காலத்தில் உரையாசிரியர்களோ இல்ல இதை வந்து யார் தொகுத்தார்களோ அவர்கள் என்ன கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத சொல்றாங்க. சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இங்க மிகப்பெரிய தெய்வங்கள் இல்ல ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அளவுல தெய்வங்கள் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. தெய்வங்கள் இருந்தது சரியா, ஆனா அதுவும் என்ன கருப்பொருள்ல ஒண்ணுதான். அது வந்து உரிப்பொருள்லையும் வரல, முதற் பொருள்லையும் வரல சரியா. அது கருப்பொருளை பொறுத்த வரைக்கும் என்ன அது எல்லாம் அவன் பயன்படுத்தினக்கூடிய ஆடு மாடு தாவரம் இதெல்லாம் மாதிரியானதான் என்ன ஒரு தெய்வம். அங்க எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் என்ன சங்க காலத்துல வந்து பெறப்படல. சங்க காலத்துல வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு புறநானூற்று செய்யுள் வந்து சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது அப்படின்னா வந்து கல்லே வரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே. கல்லே வரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே. அதாவது வந்து என்னன்னா கல்லைத்தான் நாங்க என்ன வழிபட்டோம். இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பூ போட்டு இல்ல சில வழிபாடுகளை கொண்ட ஒரு வகையான கடவுள் அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. இந்த கல்லே அப்படின்னு சொல்றது அவங்க எதை குறிக்கிறாங்க அப்படின்னா வந்து நடுகள் நட்டக்கூடிய ஒரு முறை இருக்கு இல்லையா, அதைத்தான் இந்த புறநானூற்று செய்யுள் வந்து சொல்லுது. என்ன பாத்தீங்கன்னா கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படிங்கிறதான் இந்த செய்யுளினுடைய இது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னை முன்னின் கல் நின்றவர் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்யுள் அப்படிங்கிறது திருக்குறள்ல இருக்கு. இந்த அது வந்து என்னை முன் அதோடைய அந்த ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது வரல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. இந்த குறளுடைய அர்த்தம் சொல்றேன். அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என் தலைவனை எதிர்த்தனா என்ன இங்க எல்லாம் கல்லா இருக்கிறான் பாத்தியா இவனை மாதிரி நீயும் ஆயிடுவ அப்படிங்கிற சொல்றது. அதனால என்ன அங்க கல் அந்த ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கக்கூடிய வழிபாடு இருந்ததை புறநானூறு அப்படிங்கிறது சொல்லுது. அதனாலதான் வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது சுருக்கி அதைத்தான் என்ன திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் என்ன நீத்தார் பெருமை அப்படிங்கிறதுல 2வது அதிகாரமா வந்து வச்சிருக்காரு சரியா. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 3வது அதிகாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்க ஒன்னா ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை மாதிரி ஒரு எளிமையான ஒரு தொகுப்பு இல்ல வாழ்வியல பேசக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்துடைய பெண்களுடைய பங்களிப்பை வந்து பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல ஏகப்பட்ட பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 470 புலவர்கள் வந்து என்ன மொத்தமா உண்டு. அதுல 40 புலவர்கள் என்ன பெண்பாட் புலவர்கள் சங்க காலத்துல இருந்திருக்காங்க. சங்க காலத்துல வந்து ஔவையாருங்கிற பேர்லயே பல பெண் புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. நம்ம பார்க்குற ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் அப்படிங்கிறது வேற, புறநானூற்றுல பாடின ஔவையார் அப்படிங்கிறது வேற. நமக்கு ஔவையார்னா யாரு ஞாபகம் வரும்? கேபி சுந்தராம்பாள் ஞாபகம் தான் வரும் சரியா. அதுக்கப்புறம் என்ன சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் அதுல சில பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. நம்ம சொல்ற சங்க காலம் அப்படிங்கிறது நானே சொல்லியிருப்பேன். அது வந்து என்ன ஒரு உலக பார்வை கொண்டது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற உலக பார்வை எல்லாம் கொண்டது அப்படிங்கிறது. ஆனா சங்க காலத்துல வந்து சில பெண்பாட்டுள்ளவர்கள் எழுதியிருந்தாலும் அங்கேயும் என்ன சில வகையான அந்த காலத்திற்கு உட்பட்ட சில வகையான பிற்போக்குத்தனமான விஷயங்கள் வந்து காணப்படுகிறது சரியா. வினையே ஆடவர்க்கு உயிரே, ஆடவர்க்கு மகளிர் உயிரே அப்படின்னு ஒரு தெரியா. வினை அதாவது இதனுடைய பொருள் எது குறுந்தொகையில வரும். வினை தொழில் செய்வது அப்படிங்கிறது என்ன ஆணுக்குள்ளது. அந்த ஆண் இது பண்ணக்கூடியதான் யாரு பெண்ணோட இது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து மனைவிரை மகளிர் ஆடவர் வினையே அப்படின்னும் என்ன ஒரு செய்யுள் வரும். மனைவிரை மகளிர் அப்படின்னா என்ன பெண்கள் வந்து வீட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதை வலியுறுத்தும். இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சங்க காலத்துல வந்து பெண்கள் என்ன கல்வி அறிவு பெற்றிருந்ததன் காரணமாகத்தான் என்ன சங்க பாடல்கள்ல அவர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்திருக்கு. ஆனா அதே காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான சூழல்களும் வந்து இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது. சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சாதி இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா சாதி வந்து இருந்தது. ஆனா அது வந்து என்ன நீங்க ஆரியம் போல இல்ல வர்ணாசிர தர்மம் போல என்ன அது வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையில இல்லாம இது இந்த தொழிலின் அடிப்படையில் இருக்கு. அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி என்னன்னா இங்க வந்து என்ன இந்த களவு வாழ்க்கையில இல்ல தலைவன் தலைவிக்கான உறவு அப்படிங்கிறது என்ன அங்க இந்த இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன உடைச்சு வேற ஒரு சாதியை சார்ந்த திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் என்ன அதிகமா இருந்திருக்கு. நீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை முழுக்க முழுக்க என்ன பாடல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க வந்து என்ன ஒரு லவ் போயட் அப்படின்னே சொல்லலாம் சரியா. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை நான் குறுந்தொகை பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன் சரியா. அப்போ இது மாதிரியான இதெல்லாம் இந்த சங்க காலத்துல வந்து காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரியா. அதுக்கப்புறம் சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்களை பொறுத்த வரைக்கும் தானாக காதல சொல்லக்கூடாதான். கடல் என்ன காமம் உணர்த்தும் மடலையரா பெண்ணின் பெருத்தக்கையில் அது அது வந்து என்ன
அந்த காலத்துல வந்து பெண்ணுக்கு காதல் வந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளும் இருந்ததா இந்த குறள் சொல்லுது பாருங்க. கடலென்னும் காமம் உணர்த்தும் மடலேரா பெண்ணின் பெருத்தக்க இல் உணர்ந்தாது. அதாவது என்னன்னா, கடல் போல காமம் இருந்தாலும் அதை வந்து என்ன மடலேறி வந்து என்ன வெளிப்படுத்தக்கூடாது. அதுதான் என்ன ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன, இதுக்கு எதிராகவும் இருக்கு. சரியா, முட்டுவேன்கொள் கத்துவேன்கொள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்யுள் குறுந்தொகை செய்யுள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த முட்டுவேன்கொள் கத்துவேன்கொள் அப்படிங்கக்கூடிய செய்யுள் எதை வலியுறுத்துனா வந்து என்ன, நான் எங்க போய் முட்டுவேன், இல்ல எங்க போய் கத்துவேன், எனக்கு காதல் வந்திருக்கு, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு காதல் வந்திருக்கு, ஆனா என்ன தூக்கம் வரல, இதே மாதிரியான விஷயம். ஆனா இந்த ஊரார பாருங்க, என்னுடைய காதல் நோயை தெரியாம இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான செய்யுளும் என்ன இதுல இருக்கு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரீமும் போயிருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரீமும் போயிருக்காங்க. ஆனா அங்க காணப்பட்டதுல சில வகையான அந்த ஒரு ஒரு ரிஜிடான ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது கிடையாது. சரியா, ஸோ நம்மளுடைய சமூகம் அப்படிங்கிறது, தமிழ் சமூகம் அப்படிங்கிறது நமக்கே உரிய சில தனித்துவமான இதை கொண்டிருக்கு. சில அந்த காலத்துக்கே உரிய சில பிற்போக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காண்டி. சரியா, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்பின் ஐந்திணைன்னு சொல்றாங்க இல்லையா, குறிஞ்சி முல்லம் மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து ரெண்டு சொல்லுவாங்க. சரியா, கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறது. இந்த கைக்கிளை அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒருதலை காதல் இல்ல ஒருதலை காமம் அப்படிங்கக்கூடியதான் இந்த கைக்கிளை அப்படிங்கக்கூடிய ஒரு திணை. நீங்க சங்க இலக்கிய பாடல்கள் எல்லா பாடல்களும் எங்க எடுத்து பார்த்தாலும் அதற்கு கீழே என்ன திணை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறது. பெருந்திணை அப்படின்னா என்னன்னா, அது வந்து என்ன பொருந்தா காதல். பொருந்தா காதல்னா என்ன, ஒண்ணு வயசு கூட குறையா இருக்கும், இல்ல ஸ்டேட்டஸ், அப்படி இல்லைன்னா என்ன ஏதாவது ஒரு காரணத்தினால இல்ல படிப்பு, இது மாதிரியான விஷயங்களால கூடியதான் என்னன்னா பொருந்தா காதல். அதற்கு பெயர் என்ன அப்படின்னா வந்து பெருந்திணை. இதுதான் வந்து சங்க இலக்கியங்கள்ல இந்த அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. பிளஸ் இந்த ரெண்டையும் நம்ம சேர்ந்துக்கலாம். சரியா, அடுத்து புறத்திணைகளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 12 இருக்கு. வெச்சி, கரந்தை, வச்சி, வஞ்சி, நொச்சி, உளிங்கை, காஞ்சி, தும்பை, வாகை, பாடான், இது மாதிரியான விஷயங்களும் புறப்பொருள் பத்தி பேசக்கூடியது. இந்த வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா புறப்பொருள் பற்றி பேசக்கூடாது. போர், வீரம், இது மாதிரியான விஷயங்களை வந்து பேசுது இல்லையா. இங்க எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா, இந்த வெற்றி அப்படின்னா என்ன, நிறை கவர்தல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு இனக்குழு இருக்கு, இன்னொரு இனக்குழு இருக்கு அப்படின்னா இந்த இனக்குழு போய் இன்னொரு இனக்குழு இருக்கக்கூடிய என்ன நிறை அப்படின்னா மாடுகளை வந்து இவங்க திருட போவாங்க. திருட போற இடத்துல என்ன பிரச்சனை வரும். இதை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடியதான் என்ன இந்த வெற்றி, கரந்தை, வச்சி, நொழிங்க, இதெல்லாம் இதுவும் என்ன பூவினுடைய பெயர்கள். இது வந்து என்ன புறத்திணை. சரியா, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சதுன்னா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது. அதுக்கு சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதி இருந்துச்சா அப்படின்னா இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி என்ன அது வந்து அந்த சாதி கட்டமைப்பு வந்து எளிமையா உடைச்சிடலாம். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் ஆய்வான் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரு. கீழ்பிறப்பை சார்ந்த கீழ்குடியை சார்ந்த ஒருத்தன் கட்டினானா என்ன அவன் வந்து என்ன மேல்குடியை அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இதுல உண்டு. அறிவுடையவன் ஆறுவதும் ஆறு அப்படிங்கக்கூடியான ஒரு விஷயம் வரும். சரியா, அடுத்து இந்த சங்க காலம் வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர்களை பற்றி பேசக்கூடியது. ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, அங்க வேளிர் இருந்தாங்க. வேளிர் என்ன முடிவேந்தன் ஆனாங்க. முடிவேந்தன் என்ன மூவேந்தன் ஆனா. இதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அகம் புறம் இந்த ரெண்டே விஷயத்தை பத்தி மட்டும் தாங்க பேசும். 10 பாட்டு 8 தொகை. தொகை நூல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அளவுல பெரும்பாலும் சின்னதா இருக்கும். இதுலயும் புறப்பொருள் பற்றி பாடக்கூடிய விஷயங்களும் இருக்கு, அகப்பொருள் பற்றி பாடக்கூடியதும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி 10 பாட்டுல என்ன அகப்பொருள் பற்றி பேசக்கூடியது இருக்கு, புறப்பொருள் பற்றி பேசக்கூடியது இருக்கு. அகம்புறம் இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த திணை பாகுபாடு இருக்கு பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை அடிப்படையா வச்சு அதாவது வந்து நமக்கு சில செய்யுள்கள் கொடுத்து கேட்பாங்க சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும். அதுல நமக்கே தெரியும் இந்த மாதிரி காதல் மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது என்ன அது புறத்திணையா இருக்கும், இல்ல அது அகத்திணையா இருக்கும். இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இதெல்லாம் வந்து என்ன ஒரு பொதுமையை பேச. அப்ப இதெல்லாம் என்ன புறப்பொருளா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு காமனான விஷயத்தை அடிப்படையா வச்சு என்ன நம்ம அதை எழுதலாம். சரியா, ஒரே நிமிஷம். ஓகே, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதுன்னா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து எளிமையா வந்து என்ன அப்ரோச் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்க்கலாம். சரியா, சங்க இலக்கியத்தை தோற்றத்தின் தன்மை பார்த்தீங்கன்னா, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் இன்னோடும் முடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ்
திங்கள்னா என்ன? சூரியன். சரியா? ஸோ இதெல்லாம் திங்கள்னா என்ன? இதெல்லாம் செலும்பருதி இதெல்லாம் என்ன? இந்த கடல், சூரியன் இதெல்லாம் தோன்றும் போது என்ன? பிறந்ததுதான் தமிழ் அப்படிங்கிறத இந்த செய்யுள் அப்படிங்கிறது குறிப்பிடுது. இதை யார் சொல்றாருன்னா பாரதிதாசன் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழுடைய தொன்மையை வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? தொன்மை அப்படிங்கிறத காட்டிலும் நம்முடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ உலகத்தினுடைய செம்மொழிகளை பொறுத்தவரை சீனம், கிரேக்கியன், லத்தீன், ஈப்ரு, வடமொழி ஆகியவற்றை காட்டிலும் பழமையும் சிறப்பு கொண்டு விளங்குவது இந்த பழம்பெருமையை காட்டிலும் தொடர்ச்சி. இப்போ ஹீப்ரு எடுத்துக்கோங்க. ஹீப்ரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இயேசுநாதர் பேசுனது. அது இப்ப நடைமுறையில் இருக்கான்னா கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி லத்தீன் நடைமுறையில் இருக்கா? லத்தீன் நடைமுறையில் இல்லை. கிரேக்கம் இருக்கா? கிரேக்கமும் இல்லை. சமஸ்கிருதம் இருக்கா? சமஸ்கிருதமும் இல்லை. சீனம் இருக்கு. சரியா? அப்போ நமக்கு வந்து பழமையை காட்டிலும் தொடர்ச்சி அப்படிங்கிறது என்ன? ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் வந்து இது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய சங்கம் அமைத்து சில பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுதான் சங்க இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஒரே நிமிஷம். இருக்குல்ல, திங்களோடு தன்னோடும் செலும்பொறி தன்னோடும் அப்படிங்கிறது நம்ம பாரதிதாசன் சொன்னது. தேடி இருக்கும், நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரியா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுகுடகு எனும் 6 என செப்பம் செய்யப்பட்ட மொழிகளாகும். தோடா, கோதா, கோந்த், கு, ஓரவன், ராஜ்மஹால் அப்படிங்கிறது என்ன? செப்பம் செய்யப்படாத மொழிகள். இந்த ரெண்டும் சேர்ந்தது என்ன? புரோட்டா திராவிடன் அப்படிங்கக்கூடிய ஒரு மொழி. சரியா? ஸோ சேர, சோழ, பாண்டியர் எனும் மூவேந்தரும் இவங்கெல்லாம் என்ன, அந்தந்த காலகட்டத்தில் சங்கம் வைத்து தமிழ் எடுத்தாங்க. அதனாலதான் என்னன்னா சங்க கால நூட்கள் அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? சங்கம் சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருந்தது. சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எதை சொல்லுது அப்படின்னா வந்து இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கக்கூடியதுதான் என்ன, சங்கம் அப்படிங்கிறத இருந்ததாக இந்த நூட்கள் அப்படிங்கிறது புரியுது. சரியா? இது வந்து இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறது நக்கீரர் எழுதப்பட்டதா சொல்லப்படுகிறது. ஆனா என்ன, இதை வந்து யார் எழுதுனா அப்படின்னா வந்து முஸ்ரி நீலகண்டவர் அப்படிங்கிறவர் தான் என்ன, கிபி 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தொகுக்கப்பட்டிருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததா எந்த நூல் முதலில் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கக்கூடிய நூல் வெளிப்படுத்துகிறது. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு கிடைச்ச மிக பழமையான நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். சரியா? தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு நூல். சங்கம். சரியா? முச்சங்கங்கள் இருந்தது. சரியா? முதற் சங்கம் அப்படிங்கிறது வந்து தென்மதுரையில இருந்தது. சரியா? இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து திரிபுரம் அரித்த விரிசடை கடவுள், குன்றம் எரிந்த குமரவேல், அகத்தியர், முரஞ்சு முடிநாயகனார் இவங்கெல்லாம் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகுநாரை, முதுகுருகு, பெரும்பாடிபாடல், களரியாவிலை இந்த நூல்கள்லாம் எழுதப்பட்டதா பேசினாங்க. ஆனா என்ன, இதுல எந்த நூல்களும் கிடைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல மன்னனுடைய பெயர் வந்து பாத்துக்கோங்க. சரியா? இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இது மாதிரியான இடங்கள்ல இந்த மன்னருடைய பெயரை மட்டும் நம்ம பாத்துக்கோங்க. ஸோ காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் அப்படிங்கக்கூடிய 89 மன்னர்கள் வந்து தலைச்சங்கத்தை ஆதரித்ததாக இந்த செய்தி சொல்லுது. அதுக்கு இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடல் கொண்ட கவாடபுரத்தில் இருந்தது. முதற்சங்கம் அப்படிங்கிறது தென்மதுரை, இடைச்சங்கம் கவாடபுரம், கடைச்சங்கம் அப்படிங்கிறது என்ன, தற்போதைய மதுரையில. இது 3700 ஆண்டுகள் நீடித்ததாகவும், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, கருங்கோழி, சிறுபாண்டரங்கன், துவரைக்கோமான், கீரந்தை, வெள்ளற்காப்பியன், திரையன் மாறன் உள்ளிட்ட 59 புலவர்கள் இருந்தா சொல்லப்படுது. சரியா? இதை பொறுத்தவரை களி, குறுகு, வெண்டாளி இது மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் சங்கத்துல கூட எல்லா நூல்களும் கிடைக்கல. இந்த 2ஆம் சங்கத்துல தொல்காப்பியம் அப்படிங்கக்கூடிய நூல் ஒன்று என்ன கிடைத்துள்ளதாக இந்த செய்தி சொல்லு. சரியா? வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் ஈராக. சரியா? இந்த இடைச்சங்கத்தை இவங்க பண்ணதா சொல்லப்படுறாங்க. சரியா? அடுத்து கடைச்சங்கம் எங்க தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. இதை பொறுத்த வரைக்கும் என்ன, முதல் சங்கம் எங்க இருந்தது, இடைச்சங்கம் எங்க இருந்தது, இதோடைய பொறுத்துகளை கேட்கலாம். இல்ல இதற்கு யார் தலைமை வைத்தா, இல்ல இந்த சங்கத்துல வந்து எந்தெந்த நூல்கள் கிடைக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய கேள்விகளை வந்து கேட்கலாம். சரியா?
இதை பொறுத்தவரைக்கும் என்ன, கவிழர், பரணர், நக்கீரனார், சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றுக்கிழார் உட்பட 49 புலவர்கள் இருந்தன. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 8 தொகையும் 10 பாட்டும் இந்த கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டன. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 8 தொகையும் 10 பாட்டும் எப்போ அப்படின்னா கடைச்சங்கத்துல 3ஆம் தமிழ் சங்கத்துல தான் இயற்றப்பட்டது. தொல்காப்பியம் அப்படிங்கிறது 2ஆம் சங்கத்துல, இடைச்சங்கத்துல இயற்றப்பட்டது. இந்த 2 வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடத்திருமாறன் முதலாக பாண்டியன் பெருவெழுதி வர 49 மன்னர்கள் இதை போற்றி புணர்ந்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த சங்கம் இருந்ததை பொறுத்த வரைக்கும் நக்கீரனுடைய இறையனார் அகப்பொருளர் அப்படிங்கிறது வந்து பேசுது. அதே மாதிரி சிலப்பதிகார உரை வந்து சில விஷயங்கள் வந்து பேசுது. இந்த முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மூன்றுமே என்ன, கடல்கோளால் அழிந்ததாக செய்திகள் இருக்கின்றன. சரியா? கடல்கோள்லாம் வேற ஒன்றும் இல்லை, சுனாமி தான் என்ன, கடல்கோள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சங்க வரலாறை பொறுத்த வரைக்கும் என்ன, சில பேர் இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. சங்க காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காட்டிலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ நம்ம என்ன ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் வந்து பண்ண வேணாம, இதெல்லாம் இங்க கிடைச்சி அது மொத்தத்தில் இருக்கு அப்படிங்கிறத முடிஞ்சரியா. ஸோ இதுக்கு சில சங்கம் இருந்ததுக்காண்டி சொல்றாங்க பாருங்க. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலைய பலர்ப்புகள் சிறப்பிற் புலவர் பாடாது வரைகவென் நிலவரை அப்படிங்கிறத இதுவும் என்ன சொல்லுது. சரியா? இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த செய்யுள் அப்படிங்கிறது எதுனா சங்கம் இருந்ததா சொல்லுது. சரியா? அடுத்து சொல்லு பாருங்க. நண்பாட்டு புலவனா சங்கமேறி நற்கனக கிளிதருமி கருளினோன் கான் திருநாவுக்கரசர். சரியா? நண்பாட்டு புலவனா சங்கமேறி நற்கனக கிளிதருமி கருளினோன் கான். இது என்னன்னா, நம்ம தருமி இருக்கான்ல, தருமி அந்த சங்கத்துல போய் நம்ம நக்கீரர் பிரச்சனை வரும்லையே, அதை சொல்றாரு. அடுத்து சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. தலைச்சங்க புலவனார் தம்முன் அப்படிங்கக்கூடிய சேக்கிலார் சொல்றாரு. இதெல்லாம் என்ன, சங்கம் இருந்ததா சொல்லுது. உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழ் அப்படின்னு மாணிக்க வாசகரும், சங்க முகத்தமிழ் சங்கமலி தமிழ் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு. இது மாதிரி இலக்கிய சான்றுகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சங்கம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறதான் இந்த செய்யுள்களெல்லாம் வெளிப்படுது. சரியா? அடுத்து கல்வெட்டு சான்றுகள் நிறைய இருக்கு. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் அப்படிங்கக்கூடிய சொல்லுது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து அகத்தியரை பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ் முனி குறுமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் முனி குறுமுனின்னு அழைக்கப்படுபவர் இந்த அகத்தியர். தமிழை தந்தவரோடு சொல்றாங்க. இப்போ அகத்தியரை பொறுத்த நிறைய கதைகள் இருக்கு. அவர் வந்து என்ன, வடக்கு வந்து இதா இருக்கும்போது அங்க இருந்து சிவபெருமான் அனுப்பிக்கப்பட்ட கதைகள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படிங்கிறது தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, we are not going into research. சரியா? இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணா அது அகத்தியர் இருந்தாரா இல்லையா, அவர் ஏன் இங்க வந்தாரு, அகத்தியர் வந்து அப்போ வடக்கில் இருந்து வந்ததுதான் தமிழ் மொழியா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். பட் நம்ம ரிசர்ச் நம்ம வந்து என்ன, we are studying for காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைச்சங்கத்திலும் இடைச்சங்கத்திலும் என்ன அகத்தியர் இருந்ததா சொல்றாங்க. சரியா? இவர் தான் என்ன, இந்திய மலையை அடக்கியவர், வாதாபி வில்லவன் என்னும் அறக்கரை அளித்தவர், காவிரியை பெருக்கெடுத்து ஓடச் செய்தவர், ராமனுக்கு வழிகாட்டிய படைக்கலனை அருளியவர், கும்பத்தில் பிறந்தவர், சிவபெருமானின் ஆணைப்படி தெற்கே வந்தவர் என பலவிதமான செய்திகள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அகத்தியர் என்ற பெயரில் பலர் தமிழகத்தில் இருந்தனர். அகத்தியம் அந்த அகத்தியார் தெரியா. சரியா? ஸோ அகத்தியர் இருந்ததா எந்த பகுதியை சொல்றாங்கன்னா, இப்போது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கேரளாவினுடைய கொல்லம், எர்ணாகுளம் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, இதைத்தான் என்ன அகஸ்திய மலைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பகுதியை அகஸ்திய மலை பயோஸ்பியர் அப்படிங்கிறது கொஞ்சம் 2, 3, 5 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் கிமு 300ஆம் நூற்றாண்டுக்கு போல இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நூட்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? இருந்திருக்கு. ஆனா அந்த நூட்கள்லாம் என்ன நமக்கு கைக்கு கிடைக்கல. தொல்காப்பியத்துல நிறைய இடத்துல என்னன்னா என்ப, எனமார் இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. என்ப, எனமார் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த நூல்களில் முன்னாடி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அது குறிப்பிடுது. சரியா? அப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கணம், இலக்கியத்திற்கான ஒரு விஷயத்தை கொண்டிருக்கும் போது, அப்போ கிமு ஒரு கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு இவ்வளவு ஒரு இலக்கண நூல் இருந்திருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாடியே என்ன ஒரு மிகப்பெரிய இல்ல மிக பழமையான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தொல்காப்பியம் அப்படிங்கிற வலியுறுத்து. சரியா? தொல்காப்பியத்தை எழுதியவர் வந்து தொல்காப்பியர். தொல் அப்படிங்கிறது என்ன, அவருடைய அடைமொழின்னு சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் அப்படிங்கறத எதா சொல்றாங்கன்னா திரணதாமாக்கினியார் அப்படிங்கிறது தொல்காப்பியருடைய இயற்பெயராக கருதப்படுகிறது. திரணதாமாக்கினியார் அப்படிங்கிறது. சரியா?
நச்சினார்க்கினியார் இருக்கார் இல்லையா, இவர் தான் என்ன அப்படின்னா தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியது யாரும் ஒரு கேள்வி கேட்கலாம். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதினது யாரும் நச்சினார்க்கினியார் அப்படிங்கிறவர் இது பண்றாரு. சரியா? ஸோ இவர் வந்து யாருடைய காலத்துல வந்து வாழ்ந்தார்னா நிலந்தருவி திருவிற்பாண்டியன் அப்படிங்கக்கூடிய காலத்துல வந்து வாழ்ந்ததா சொல்றாரு. சரியா? தொல்காப்பியத்தை பொறுத்தவரைக்கும் எழுத்து, சொல், பொருள். எழுத்தை பொறுத்தவரைக்கும் என்ன, எல்லாத்துலயும் வந்து 9 இயல்கள் உண்டு. பொருள்லயும் என்ன 9 இயல்கள் உண்டு. தொல்காப்பியத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள்ல தான் என்ன அகம்புறம் அப்படிங்கிறத வந்து பிரிக்குது. சரியா? நான் ஜஸ்ட் வந்து என்ன ஃபேக்சுவல் எங்க இருக்கோ அதெல்லாம் அண்டல் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப 8 தொகை நூல்களை பத்தி வந்து பார்க்கலாம். சரியா? இந்த செய்யுள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செய்யுளை நீங்க வந்து தெளிவா பார்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி வரும். இதில் வந்து நல்ல அப்படிங்கக்கூடிய அடைமொழியை பெறும் நூல் எது? நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு. ஒத்த அப்படிங்கக்கூடிய அடைமொழியை பெறக்கூடிய ஒரு நூல் எது? 10 ஓங்கு அப்படிங்கக்கூடிய பரிபாடல் அப்படிங்கிறத எது பெறும்? ஓங்கு அப்படிங்கக்கூடிய அடைமொழியை பெறக்கூடிய நூல் எது? பரிபாடல். கற்றறிந்தார் அப்படிங்கக்கூடியதற்கு சிறப்பு செய்யும் ஒரு நூல் எதுன்னா கலியோடு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம் புறமென்ற இத்திறந்த 8 தொகை. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் 10 பரிபாடலும் என்ன இது புறநூல்கள், மிச்சம் எல்லாமே என்ன அகநூல்கள். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல காலத்துல பல்வேறு புலவர்கள் பாடிய தொகுப்பு முதல்ல பார்த்த மாதிரி. சரியா? இது எல்லா விஷயமும் வந்து 8 தொகை நூலை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு எனும் 5 நூல்கள் என்ன அகப்பொருள் பற்றினவன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறுலாம் என்ன அகப்பொருள் பற்றியது. புறநானூறும் 10 என்ன புறப்பொருள் பற்றி பேசக்கூடியது. பரிபாடல் அப்படிங்கிறது என்ன அகம் புறம் என இரண்டையும் பற்றி பேசக்கூடியது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப அப்படிங்கக்கூடிய உச்சரிப்பு வராததுல வந்து 5 இது என்ன அது எல்லாமே அகப்பாடல். எதெல்லாம் ப வருதோ அதெல்லாம் என்ன புறப்பாடல். இதுல பரிபாடல் அப்படிங்கக்கூடிய பாடல் வரக்கூடியது இருக்கு இல்லையா, இந்த பாடல் அப்படிங்கிறது அகம் புறம் என இரண்டையும் குறிக்கக்கூடியதான் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல வந்து இந்த நல்ல குறுந்தொகைனா என்ன இது மாதிரியான விஷயங்களை வந்து கேட்பாங்க. நற்றிணையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய அடி வந்து என்ன 9 அடியில இருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும். சரியா? அகப்பொருள் பற்றிய 400 பாடல்கள். சரியா? தொகுப்பித்தவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையை பொறுத்த வரைக்கும் என்ன 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட அகப்பொருள் பற்றியது. தொகுப்பித்தவன் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதை பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பொதுவா என்ன சங்க காலங்கள் எல்லாமே அது மூவேந்தர்களை பற்றியும் குறிப்பிடும். சில நூல்கள் என்ன அங்க இருந்த வேளிர்களை குறிப்பிடும். குறிப்பா வேளிர்கள்லாம் கொடைவெள்ளன்னு சொல்றோம் இல்லையா, அஞ்சி, ஆய், மலையமான், ஓரி, வல்வில், காரி அப்படிங்கலாம் அவங்களை பத்தி பேசக்கூடியது. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரியா? இந்த செய்யுளை வாசித்து பாருங்க. ஒரு தலைவி இருக்கா, அவளுக்கு வந்து பயமா இருக்கு. அவ தலைவனை பிரிஞ்சிருக்கனால அவ வந்து மெலிந்து நலிந்து வேதனை உறுகின்றாள். அவள் சாவதற்காக அஞ்சவில்லை. செத்தால் ஒருவேளை பிறப்பு கிடைத்து விடுமே, அப்படி கிடைத்தால் தலைவனை மறக்கவும் கூடுமே என்பதற்காக அஞ்சுகிறாளாமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தலைவன் தலைவியுடைய காதல் இருக்குது. தலைவனை வந்து என்ன அவளால வந்து தலைவனை பிரிஞ்சு இருக்கா. தலைவன் சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் தேடி போறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி போயிருக்கான். அப்படி போகும்போது அவனை நினைச்சு வந்து வேதனை வருதா, இவருடைய உடல் வந்து என்ன மெலிஞ்சு போயிருது. மெலிஞ்சு இறந்துட்டானா என்ன மறுபிறப்பு கிடைக்கும். மறுபிறப்பு கிடைத்தால் என்ன தலைவனை நான் திரும்ப மறந்துடுவேன், இந்த பிறப்புல இருந்தது அடுத்த பசங்க ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற வருத்தப்படுறான். அதுக்கான குரல் தான் என்னன்னா செய்யுள் தான் இது. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவன் கொல்லன் காதலன். நல்லா பாத்துக்கோங்க. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவன் கொல்லன் காதலன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர். இது வந்து என்ன எதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுது அப்படின்னா நட்புக்கான ஒரு இலக்கணம். சரியா? நட்பா இருக்கவன் என்ன கொடுத்தாலும் என்ன நஞ்ச கொடுத்தா கூட நான் குடிப்பேன், நண்பன் விஷத்தை கொடுத்தா கூட குடிப்பேன் அப்படிங்கிறதா இதனுடைய செய்யுள். சரியா? இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகை முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காதல் பாடல்கள் தான். சரியா? நீங்க நிறைய பத்திரிகைகள்லாம் பார்த்துருப்பீங்க. எந்தையும் யாயும் யாரோ, யாயும் யாராகியரோ, எந்தையும் தாயும் யாராகியரோ, நானும் நீயும் எம்முறை கேளீர் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிறது. யாயும் யாராகியரோ, எந்தையும் தந்தையும் எம்முறை கேளீர்
அன்புடை செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படிங்கிறது ஒரு குறுந்தொகை பாடல். இந்த செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படிங்கிறத நீங்க நிறைய திருமண பத்திரிகைகள்ல பார்த்துக்கலாம். அது எதை வலியுறுத்துது அப்படின்னா இதுல சொல்றாங்க பாருங்க, இது ஒரு இதுல சில விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னா, தலைவன் வேறொரு பிரிவை திணையை சார்ந்தவனா இருப்பான். தலைவி என்ன வேறொரு பிரிவை சார்ந்தவளா இருப்பான். அப்போ இப்போ உங்களுக்கு கடையில காதல் சொல்றா, நானும் நீ யார் யாரோ, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யார் யாரோ, எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் யார் யாரோ, ஆனா நம்ம சேர்ந்ததுனால என்ன இதெல்லாம் இதாயிட்டோம். அதுக்கப்புறம் நம்முடைய காதல் அப்படிங்கிறது என்ன, மழை நீரானது செம்மண்ல விழும்போது என்ன அந்த மண்ணினுடைய இயல்பை பெற்று விடுகிறது. அதனாலதான் என்ன செம்புல பெயர் நீர் போல அப்படிங்கக்கூடிய இதை சொல்றாங்க. அப்ப குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு. சரியா, இது முக்கியமானது பார்க்கலாம். செம்புல பெயர் நீர் போல இந்த இருக்கு இல்லையா, இதனுடைய யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் நந்தையும் எம்முறை கேளியர் அப்படிங்கிறதான் இதனுடைய கடைசியில் தான் இதை கண்டிப்பா கேட்போம். சரியா, இந்த மாதிரியான காதல் சார்ந்த விஷயங்கள், குறிப்பா அகம் சார்ந்த விஷயங்கள் பத்தின செய்யுள்ள நீங்க 2-3 முறை வாசிச்சீங்கனாலே புரியும். அப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த குறுந்தொகையில என்ன அதிகமான செய்யுள்கள்லாம் என்ன ஃபேமஸான செய்யுள்கள் இந்த குறுந்தொகையில தான் இருக்கும். மற்ற பரிபாடல்லாம் ரொம்ப வைக்க மாட்டாங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல. நீங்க குறுந்தொகை நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்க, குறுந்தொகை தான் அதிகமா இருக்கும். ஸோ ஆப்வியஸா என்ன உங்களால சில ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கோ இல்லை செலக்ட் பண்றதுக்கோ இட் வில் பி சப்போர்ட்டிவ். சரியா, அடுத்து குப்பை கொலையாரெல்லாம் நமக்கு வேண்டாம், சில விஷயங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வினையே ஆடவர்க்கு உயிரே வானுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர். இது என்ன சொல்றேன்னா, தொழில் செய்வது என்ன ஆம்பளைக்கு முக்கியமானது. அதே மாதிரி என்ன மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர், பெண்ணுக்கு யார் தான் உயிர், கணவன் தான் உயிர் அப்படிங்கிறது தான் இந்த செய்யுள். சரியா, அடுத்து 500 பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த செய்யுளுடைய குறைந்தபட்சம் என்ன 3 அடி இருக்கும், அதிகபட்சம் என்ன 6 அடி பேரல்லை இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த குறுநூறு. குறுநூறுனா என்ன நல்லா பார்த்துக்கோங்க. 5 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரல்லையும். இந்த 5 வச்சு குரு அப்படின்னா என்ன குறுகிய, அப்ப அதான் இந்த செய்யுள். சரியா, இருக்கையிலே ரொம்ப இதானது தான். சரியா, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 திணைகளை பார்த்தோம்னா பாடல்கள் இருக்கு. சரியா, இதுல மருத பாடல்கள் இயற்றியது யாருன்னா மருதரம்போகியார். மருதம் அப்படி ஓரம்போகியார் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா மருதரம்போகியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுத்துகையில கேட்கலாம். 500 மருத பாடல்களை பாடியவர் யார், ஓரம்போகியார். நெய்தல் பாடல்களை பாடியவர் யார், அம்முவனார். குறிஞ்சி பாடல்களை பாடியது யாரு, கபிலர். பாலை பாடல்களை யார் பாடினா, ஓதலாந்தையார். முல்லை பாடல்களை பேயனார், முல்லை பேயனார். சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோயா, மருதரம்போகியார், நெய்தல் அம்முவனார், குறிஞ்சி கபிலர், பாலை ஓதலாந்தையார், முல்லை பேயனார் அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை பொறுத்துகையில கேட்டால் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா, இதுதான் சொல்லலாம். மருதரம்போகி நெல்தல் மூலம் கருதுங்குறிச்சி கபிலன் கருதிய பாலையோதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலையோ 500. சரியா, மருதரம்போகி நெல்தல் மூவன் கருதுங்குறிச்சி கபிலன் கருதிய பாலையோதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலையோ 500. இதுக்கு கடவுள் வாழ்த்து யாரு பாத்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இந்த 500 கடவுள் வாழ்த்து பாடப்பட்டிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டவர்களால் வைக்கப்பட்டதுதான். அதனாலதான் என்ன 500 அப்புறம் 500 பாட்டு தான். சரியா, புறநானூறு 500 தான், குறுந்தொகை 400 பாடல்கள், அகநானூறு 400 பாடல்கள். 400னா இந்த +1 எல்லாமே என்ன தொகுக்கப்படும் போது கடவுள் வாழ்த்தா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டாங்க. சரியா, இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் 10 பாடல்களை கொண்டிருக்கும். அதை என்ன சொல்றாங்கன்னா வேட்கை 10, வேலை 10, மஞ்சை 10, இது மாதிரி நிறைய இது இருக்கு. சரியா, இது ரொம்ப அதிகமான இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை 500. சரியா, அடுத்து கலித்தொகை. கலித்தொகையை பொறுத்தவரை கடவுள் வாழ்த்து உட்பட 150 அகப்பொருட்பாடல்களை கொண்டது. சரியா, பாலைத்திணையில் 35, குறிஞ்சி திணையில் 29, மருதத்திணையில் 35, முல்லைத்திணையில் 17 பாடல்கள், நெய்தல் 33 பாடல்களும் மொத்தம் 150 பாடல்களை கொண்டது. அகப்பொருளை பற்றியது கலித்தொகை. சரியா, இதுல பாத்தீங்கன்னா பண்பனப்படுவது பாடறிந்தொழுகள் அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே வேண்டாம். இந்த தூளை தொகுத்தவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல கலித்தொகை தொகுத்தவர் யார், நல்லந்தோனார். கலித்தொகை இந்த லீ ப்ரொனன்சியேஷன் இருக்கு, அப்ப இங்க என்ன நல்லந்தோனாரா இதை தொகுத்தவரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதுல பாலைக்களியை பாடின பெருங்கடுக்கோ, குறிஞ்சிக்களியை கபிலர், இங்கேயும் மருதக்களியை மருதன் நாகனும், முல்லைக்களியை சோழன் நல்லுறுத்தினரும், நெய்தற்களியை என்ன நல்லந்தோனாரும் பாடியதாக கூறுவர்.
இதுல பெரிய முக்கியமான விஷயம் வந்து என்ன பெரும்பாலும் இருக்கு, அதனால நம்ம வந்து விட்டுறலாம். சரியா? இது நம்ம 5 கலியல் கடை ஒற்றுமைகள் நமக்கு தேவையில்லை, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு பாருங்க. பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகள், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறைவெனப்படுவது மறைவிரர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் வவல் அப்படிங்கிறது. இந்த தான் ஸ்கூல்ல இருக்கும். இதுல இருந்து இதுதான் இந்த என்ன இந்த கலித்தகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பிரபலமான செயல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து அகநானூறு, அகப்பொருள் பற்றிய ஒரு 400 பாடல்களை சொல்லுது. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 13 அடி சிற்றல்லையும் 30 அடி பேரலையும் 500 100 தான் பார்த்துருப்போம், 3ல இருந்து 6 வரைக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த அகநானூரை பொறுத்த வரைக்கும் என்ன 13 அடி தான் குறைந்தபட்சமா இருக்கும், அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும் 31 அடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நூல் அகப்பொருள். இது வந்து நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்கலாம். நெடுந்தொகை என அழைக்கப்படக்கூடிய நூல் அப்படிங்கிறது அகநானூறு. ஏன் அப்படின்னா இதனுடைய இந்த செய்யுள் இருக்கு இல்லையா, செய்யுள் அப்படிங்கிறது 13 அடியில இருந்து என்ன அதிகபட்சமா 31 அடி வரைக்கும் போகும். அதனால இதை இந்த இதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. சரியா? அகநானூற்றை தொகுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதுரை உப்பூரடிகளான் மகன் ருத்ர சன்மான் இதன் தொகுத்தான். தொகுப்பித்தவன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டியன் உக்கிரப்பெருவெளி என்பவன் தொகுத்தான். சரியா? இந்த பெரும்பாலான பாடல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியது யாரு பாடியிருப்பார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்து பாடியிருப்பார். கலித்தொகை மட்டும் என்ன நல்லந்தனார் தொகுத்திருப்பார். இந்த சின்ன வித்தியாசங்கள் புரிஞ்சுதுன்னா உங்களால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அகநானூற்றை பொறுத்த வரைக்கும் என்ன மொத்தம் 400 பாடல்கள். அதுல முதல் 120 பாடல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா களியாற்றி நிறை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்த 180 பாடல்கள் அப்படிங்கிறது என்ன மணிமிடை பவளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நித்திலக்கோவை அப்படிங்கிறது என்ன கடைசி 100 பாடல். சரியா? களியாற்றி நிறை அப்படிங்கிறது முதல்ல உள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமிடை பவளம். சரியா? இது மிடை அப்படின்னா என்ன இடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைனா நடுவுல. அப்போ மணிமடை பவளம் அப்படிங்கிறது என்ன நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. அதுல எத்தனை 180 பாடல்கள் இருக்கு. நித்திலக்கோவை அப்படிங்கிறது என்ன கடைசியா இருக்கு, அதுல 100 பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல வந்து இந்த பாடல் செய்யுள் நம்பர் இருக்கு இல்லையா, 1வது பாடல் 3வது பாடல் 5வது பாடல் 7வது பாடல், இது மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு இதை வந்து பாடும். சரியா? இப்போ 1 3 5 7 அப்படிங்கிறதெல்லாம் என்ன பாலையை பற்றி பாடுவது. 2 8 இதெல்லாம் என்ன குறிஞ்சி பற்றி. 4 14 வருது மருதம் பற்றியது. 10 20 30 அப்படிங்கிறது நெய்தல் பற்றியது. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு இதெல்லாம் கேட்க ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் நோ அபவுட் இட். அகநானூறுல இதெல்லாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சா உங்களால என்ன ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது பண்ணலாம் இருக்கும். அடுத்து குறுநில மன்னர்கள் மூவேந்தர் பற்றிய செய்திகளும் மீதியாக காணப்படுகிறது. சரியா? பண்டை தமிழர் திருமணத்தை 2 பாடல்கள் விளக்குகின்றன. சரியா? எதுல இந்த அகநானூற்றில். அதுக்கப்புறம் இந்த அகநானூற்றை பொறுத்த வரைக்கும் என்ன சங்ககால ஊராட்சி தேர்தல், நீதி வழங்கும் திறன், வாணிகம் இதெல்லாம் என்ன இந்த அகநானூற்றில் விளக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18 இதுவும் வந்து என்ன ஒரு புறப்பாடல். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாடியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றி பேசக்கூடிய. சரியா? ஒரு புறப்பாடல். புறப்பாடல்னால என்ன வீரம், வெற்றி சிறப்புகள், கொடை, உயர் பண்பாடு, நீதி வழங்கும் முறை, அறம் வளர்த்த பான்மை, அஞ்சாமை, நாகரிகம் என எல்லாத்தையும் வந்து புறப்பொருள் பற்றி பேசக்கூடியதான் என்ன இந்த 18. சரியா? ஒரு வேந்தருக்கு வந்து என்ன 10 பாடலா மொத்தம் என்ன 10 வேந்தரை பத்தி 10 பாடல்கள் இருக்கு. எல்லாமே என்ன சேரம். சரியா? இதுல முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல. இதுல வந்து உதயன் சேரலாதன், யானை கச்சை, மாந்தரன் சேரல் இரும்பொறை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் பண்ண வேணா ஜஸ்ட் விட்டுருங்க. சரியா? ஸோ யார் எழுதுனாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புறநானூறு, தமிழர்களுடைய ஒரு வரலாற்று கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். சங்க நூல்களில் முக்கியமானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய செய்யுள்கள் இதுல இருந்து தான் என்ன திரும்ப 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 கேள்வியாக கேட்பான். ஈந்து புறத்தருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்கள் தந்தையின் கடல், வேல் வடித்து வருத்த தருதல் என்ன கொல்லன் கடன் இப்படிங்கிற மாதிரியான செய்யுள்கள் ஆரம்பிக்கும். அதெல்லாம் இந்த புறநானூறு. இந்த புறநானூறு அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கு இல்லையா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பற்றின செய்திகளா இருக்கும். வீரம், வெற்றி சிறப்பு, கொடை, உயர் பண்பாடு, நீதி வழங்கும் முறை, அறம் வளர்த்த பண்பு, இது மாதிரியான இந்த புற செய்தி தான் அதெல்லாம் டைரக்டா புறநானூறுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி நிறைய பேருக்கு புறநானூற்றுல வந்து அந்த பெயர்கள்லாம் இருக்கும். 400 பாடல்களை 160 பேர் பாடியிருக்காங்க. சரியா? தமிழர் நாகரிகம், வாழ்வு, நாகரிகம் இதெல்லாம் என்ன இது பண்றோம். சரியா? என்னுடைய வரலாற்று நூல்னு ஏன் சொல்றேன்னா நம்முடைய வரலாற்றை அறிவதற்கு இது ஒரு முதன்மையான நூலா இருக்கு. சரியா? அதனால குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்டை கால மாந்தரின் நாகரிகம் நன்னீர்மையை விளக்குகிறது. சேர சோழ பாண்டியர்களுடைய மூவேந்தர்களை பற்றி பேசுது. அதே மாதிரி என்ன குறுநில மன்னர்களினுடைய கொடை சிறப்பையும் இந்த நூல் வந்து எடுத்துக்காட்டுகிறது. தமிழனுடைய கருவூலமாக அழைக்கப்படக்கூடிய நூல்னு கேட்கலாம். அதுவும் இது தமிழனுடைய கருவூலமாக
அழைக்கப்படக்கூடிய நூல் அப்படின்னா அது கண்டிப்பா என்ன புறநானூறு அப்படிங்கிறது. இதுல முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு ஞாபகம் இல்லை. சில இதை வந்து என்ன இது மாதிரியான செயல்கள்லாம் என்ன அப்போ இந்த புறப்பொருள் பற்றினதா இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன இது புறநானூறா இருக்கும். அப்ப புறப்பொருள் பற்றியில அதிகமானது எதுல இருக்குன்னா புறநானூற்றுல தான் இருக்கு. இதைத்தான் புத்தகங்கள்ல நிறைய கையாண்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா இதைத்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கலா ஆன்சர் பண்றதுக்கு வி ஷுட் ட்ரை சரியா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோரை, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே, இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல் உணர்ந்தாரே. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற செயல் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய பார்வையை வச்சா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது எழுதப்பட்ட காலம் இல்லை எழுதப்பட்ட சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா என்ன, சேரன் சோழன் அடிக்கிறதும் சோழன் சேரன் அடிக்கிறதும் இது மாதிரியான விஷயம். அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல என்ன நீ எங்கெங்க யாரா இருந்தாலும் என்ன எல்லாரும் உறவினர் தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்யுள் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல் உணர்ந்தோரே அப்படிங்கக்கூடிய குரல் என்ன அப்படின்னா வந்து இந்த உலகத்துல நல்லதும் கெட்டது இருக்கு, கெட்ட தீயது இருக்கும், நீ என்ன அது இயல்பா இருக்கிறத எடுத்துக்கிட்டனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதுதான் இந்த குரல். இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல் உணர்ந்தோரே, இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல் உணர்ந்தோரே. அப்படின்னா என்ன, நல்லது இருக்கும் நீ நல்லதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படிங்க சரியா. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே, பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், புகழெண்ணின் உயிரும் கொடுக்குவர் பழி என்னும் உலகுடன் பொறினும் கொள்ளார். இந்த செயல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இது புறப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா எது நம்மளால டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா கடாரம் அடிச்சிடலாம். புறநானூறு செய்யல மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. இன்னொரு முக்கியமானது, நல்லது செய்யலாம் பரவாயில்ல சும்மாவாவது ரியா அப்படிங்கறதுதான் இந்த செய்யுள். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், நல்லது செய்யாட்ட கூட பரவாயில்ல நீ பேசாம முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படிங்கிறதா இந்த குரல் சரியா. செய்யுள் ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்து. பிச்செடுக்கிறது வந்து இழிவானது கிடையாது, அதுக்கு கொடுக்க என்னது கொடுக்க மாட்டேன்னு சொல்றல்ல அதுதான் இது. கொள்ளென கொடுத்தல் உடனே கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன உயர்ந்ததாகாது, கொடுத்ததை வேண்டாம்னு சொல்ற இல்லையா அதுதான் வந்து என்ன உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவரை பொறுத்தவரை வேண்டாமை தான் என்ன மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும். அடுத்து நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் சரியா. இதெல்லாம் சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் புறநானூற்றை பொறுத்த வரைக்கும் முக்கியமான செயல்கள். இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக நல்லா கிராக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. நான் முதல்ல சொல்லியிருப்போம் இல்லையா, அகம் எது புறம் எது, இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு என்ன நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிருக்கு சரியா. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருமிதம் அஞ்சாமை அறிவாற்றல் பெருநட்பு இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்கு சரியா. வந்து என்ன ஒல்லையூர் இந்த புதப்பாண்டியன் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி கோப்பெருஞ்சோழன் சேரமான் கணைக்கால் இரும்பறை சேரமான் மாக்கோதை சோழன் குளமுற்று துஞ்சி சேர சோழ பாண்டியர் எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்குங்க சரியா. பாண்டியன் அறிவுடை நம்பி இவனுக்கு கொடுத்ததான் என்ன யானை புக்க புகு அப்படின்னு ஒரு குரல் செய்யுள் இருக்கு இல்லையா, அதான் இது சரியா. இதுல பெண்பாட்டுல பாத்தீங்கன்னா பாடினியார் நச்சல்லையார் காவற்பெண்டு குரமகள் இளவையினி பாரி மகளையார் பாரி மகளிர் பெருங்கோப்பு நக்கண்ணையார் பொன்முடியார் மாரைக்கத்து நப்பசலையார் எல்லாம் சரியா. ஈந்த புறத்தறுதல் என் தலைக்கடன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொன்முடியார் ரிலீட் பண்ணிக்கிறேன் சரியா. சான்றோனாக்குதல் தந்தையின் கடன் என்னது ஈண்டு புறந்தறுதல் என் தலைக்கடன் சான்றோனாக்குதல் தந்தையின் கடன் வேலடித்து கொடுத்தல் கொல்லனின் கடல் அப்படிங்கிற மாதிரி கடமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும் சரியா. இதுவும் என்ன வீரத்தை பத்தி பேசக்கூடியது. அடுத்து பரிபாடல். பரிபாடலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் என்ன ஒரு வகை இசைப்பாவலான நூல். இதுல வந்து என்னன்னா 22 பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல குறிப்பா அகப்பொருள் புறப்பொருள் இந்த ரெண்டுமே என்ன இதுல வந்து இருக்கு ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை வையை இருந்தையூர் பற்றிய வரலாற்று குறிப்பு அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் சேர்ந்து. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கக்கூடியது தொகை நூல்கள்ல எந்த நூல்கள்ல காணப்படுகிறது அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கக்கூடிய நூல்கள்ல தான் காணப்படுகிறது சரியா. கேட்கிறான் பாருங்க, யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் மரணும் உரலின் கடம் பெருமல் ஆராய என்று பரிபாடல் 5ஆம் பாடல் கூறு. இதுல வந்து மார்கழி நீராடல் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் இந்த பரிபாடல் அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கப்புறம் மதுரை மாநகருடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தாமரை மலருக்கு ஒப்பிட்டு ஒரு புலவர் வந்து பாடுகிறார் சரியா. மதுரை மாநகரத்தினுடைய அமைப்பை ஒரு தாமரை பூவியினுடைய அமைப்பை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டா அதுவும் என்ன ஒரு பரிபாடல். திருமண வழிபாடு சொல்லுது, தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ.
ஆக்சுவலி இது ரிசர்ச்சில் போனால் என்ன இதெல்லாம் இப்போ எழுதுனது இல்லை பின்னாடி எழுதப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே, அடுத்து 10 பாட்டு. இதுவரைக்கும் பார்த்தது வந்து 8 தொகை. இந்த 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆற்றுப்பாடை நூல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதில் சில முக்கியமானதை ஒன்று பார்க்கலாம். முருகு பொருநாறு, பானிரண்டு முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறிவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10. முருகு பொருநாரை, சரியா, முருகு பொருநாறு 12 முருகு பொருநாறு, வானிரண்டு முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறிவினிய கோலநடு நல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தோடும் 10 அப்படிங்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இதுல வந்து மூன்று நுண்கள் தான் என்ன அகப்பொருள் பத்துனது. மிச்ச 7 என்ன புறப்பொருள். நல்லா வச்சுக்கோங்க, 2 பாட்டுன்னு முடியுது, ஒரு பாலைன்னு முடியுது. 2 பாட்டு, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, சரியா. இது அதுக்கப்புறம் பட்டினப்பாலை, இந்த 3 அகப்பொருள் பற்றியது. மிச்ச 7 என்ன புறப்பொருள் பற்றியது. திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, மலைவடுகடாம் என்ற 5 ஆற்றுப்படை வகையின. நல்லா தெரிஞ்சு. கலித்தொகை இருக்கு இல்லையா, கலித்தொகை சொல்லும் போது மறந்துட்டேன். இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா, ஏறு தழுவுதல் அப்படிங்கக்கூடிய செய்தி இருந்ததா வெளிப்படுத்தினது யாரு? இந்த கலித்தொகை பாடல்லாம் வெளிப்படுத்தும். அது எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா வந்து அந்த காலத்துல பெண்களை மனமுடித்து கொடுப்பதுன்னா என்ன, அவன் வந்து என்ன என்ன சொல்றது, அந்த காலை அடக்கினா இது பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விவரிக்கக்கூடிய செய்யுள் தான் என்ன அந்த செய்யுள். அந்த செய்யுள் தான் என்ன அந்த எருது நம்ம ஜல்லிக்கட்டு, சரியா. ஜல்லிக்கட்டு பத்தி பேசக்கூடியது வந்து கலித்தொகை தான் வந்து பேசலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. இந்த இதுல திருமுருகாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, மலைவடுகடாம் இந்த 5 ஆற்றுப்படை நூல்கள், சரியா. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது என்ன நிலையாமையை பற்றி பேசுகிறது. நெடுநல் வாடை அப்படிங்கிறது முற்றிலும் என்ன அகப்பொருள் பற்றியது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தினால என்ன இது புறப்பொருள் அப்படிங்க சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் 3 தான். அதுல வந்து 2 பாட்டுன்னு முடியும், 1 பாலைன்னு முடியும். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, சரியா. நடுநல் வாடையை பொறுத்த வரைக்கும் வேம்பு அப்படிங்கக்கூடிய சொல் இருக்கிறதுனால என்ன இது பிரச்சனைக்குரியதாயிருச்சு. அதனால என்ன புறப்பொருள் வச்சுட்டாங்க. ஆற்றுப்படை அப்படிங்கிறது என்னன்னா பரிசில் தந்த மண்ணிடம் அவன் அருமை வறுமை பற்றி நமக்கு பரிசில் தர வேறு பேசுவதுதான் என்ன ஆற்றுப்படை நூல்கள் அப்படிங்கிறது, சரியா. புறநானூற்றுப்படை இதெல்லாம். திருமுருகாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து முதல்ல உள்ளது என்ன திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது. இது திருமுருகாற்றுப்படை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நக்கீரர், சரியா. திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. எழுதினது யாருன்னா நக்கீரர் அப்படிங்கிறத பேசுது, சரியா. தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த திருமுறை இருக்கு இல்லையா, திருமுறையில 11வது திருமுறை பார்த்தா 12 திருமுறைகள் இருக்கு. அதுல 11வது திருமுறையில என்ன திருமுருகாற்றுப்படையை சேர்த்திருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி என்ன வேற ஞாபகம் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த திருமுருகாற்றுப்படை தான் என்ன முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளை பற்றி இது ரொம்ப விளக்கி வந்து பேசுது, சரியா. இதோட இது வந்து போதும், ரொம்ப வந்து நமக்கு இதுல தேவையில்லை. இந்த சங்க இலக்கியத்துல தொகை நூல்கள் தான் நம்ம அதிகமா வந்து பார்க்கணும். அடுத்து பொருநாராற்றுப்படை. பொருநாராற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருணனை கரிகால் பெருவளத்தானிடம் முடநாம கண்ணியார் பரிசு பெறுவதற்காக என்ன இந்த பாட்டை புறநாராற்றுப்படையை பாடினது யாருன்னா முடநாம கண்ணியார். யார்கிட்ட பரிசு பெறுவதற்காகனா பொருணனை கரிகால் பெருவளத்தானிடம், சரியா. மற்றபடி இதுல ரொம்ப தெரியல. சிறுபானாற்றுப்படை யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லியக்கூடன், சரி. சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இடைக்காலி நாட்டு நல்லூர் நத்தனார். இடைக்காலி நாட்டு நல்லூர் நத்தனார் தான் இந்த சிறுபானாற்றுப்படையை வந்து என்ன எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீரியால் பாணன் ஒருவன் என்ன இன்னொரு பாணர் வைமானோட்டு நல்லியக்கூடன் அதை பத்தி பாடியிருக்காரு. சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது இருக்கா, சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வஞ்சி, கொட்கை, மதுரை, உரந்தை ஆகிய நகரங்களுடைய சிறப்பு, வள்ளல் எழுவருடைய சேர்க்கைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து நீங்க சங்க பாடல்களை பார்க்கும்போது காலத்தால் பின்னாடி வர வர என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மன்னர்களை பற்றி பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும், சரியா. இந்த சிறுபானாற்றுப்படை வந்து அதுக்கப்புறம் என்ன முக்கியமா இந்த கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பத்தி வந்து பாடுது, சொல்லுது. மயிலுக்கு என்ன போர்வையை போக்கிய பேகன், முல்லைக்கு கொடி தந்த பாரி, சரியா. அடுத்து இறப்பற்கெல்லாம் ஈவதற்கு வந்த காரி, சரியா. கேட்கிறவனுக்கெல்லாம் என்ன அள்ளி கொடுக்கறதுக்கு இருந்த காரி, வரிஞருக்கு தாயாய் நற்குணங்களில் உடைய வந்த ஆய்,
அம்போடு வேலுளையும் இடமெல்லாம் தான் நின்று என்போடு தசை வரும் இடமெல்லாம் இறப்பு அருந்திரல் அதியன் நட்டோர் ஒப்பு நடைப்பறி எல்லாம் பாரி, சரியா, நல்லி. இவங்க நிறைய அவங்க ஜஸ்ட் இவங்களை வந்து பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ இவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த செய்யுள்கள் வெளிப்படுத்தக்கூடியது இல்ல சங்க இலக்கியங்கள் எதை வெளிப்படுத்துது, குறிப்பா என்ன வாழ்வியல் வெளிப்படுத்துது, அதுல புறநானூறு அகநானூறு இது மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிச்சோம்னா இது பண்ணிக்கலாம், சரியா. அடுத்து பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடிகளூர் உத்திரகனார் தான் என்ன இந்த பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிறத வந்து பாடியிருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் இருக்கார் இல்லையா, அவர் இது பண்ணி பாடியிருக்காரு, சரியா. அதுக்கப்புறம் உமனர்களை பற்றின குறிப்பை வந்து என்ன, இது வந்து குறிப்பு உமனர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு விற்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லக்கூடியதான் உமனர்கள். இவங்க நெய்தல் வாழக்கூடியதான் அந்த அதை பத்தி எந்த நூல் சொல்லியிருக்குன்னா இந்த பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற சொல்லியிருக்கு. அடுத்து பாலியல் நல பழக்கங்களை சொல்லியிருக்கு, குறிஞ்சி நில மக்களை சொல்லியிருக்கு, முல்லை நில மக்களை சொல்லியிருக்கு. மலைபடுகடாம் இல்ல கூத்தாராற்றுப்படை அழைக்கப்படக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைபடுகடாம் அப்படிங்கிறது. இதுல வந்து என்ன அடியளவால் பெரியது, இந்த ஆற்றுப்படை நூலிலே அடியளவால் பெரியது என்னன்னா மலைபடுகடாம். இது வந்து பாத்தீங்கன்னா கூத்தன் ஒருவன் என்ன இன்னொரு கூத்துவனை ஆற்றுப்படுத்துவதாக இது பண்ணுது. இதை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருங்கௌசியார் அப்படிங்கிறவர் இந்த மலைபடுகடாம் கூத்தாராற்றுப்படையை பாடியது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருங்குன்றூர் பெருங்கௌசியனார் அப்படிங்கிறவர் இதை வந்து பாடியிருக்கார், சரியா. அது மட்டும் தெரிஞ்சா போதும். ரொம்ப இது சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான் சொல்லுது, சரியா. ஸோ காதலன் காதலியர் இதை பத்தி பாடுது. யானை பாகர்கள் வடமொழியின் மூலம் யானைகளை பயிற்றுவித்தல், காவியாடை அணி துறவிகள் தமது தீபண்டங்களை ஊற்றி இதெல்லாம் இது பண்றது, அரசன் பாசறையில் இரவு முழு விளக்கிடுது கொண்டால், இந்த மாதிரி விஷயங்கள். மதுரை காஞ்சி அப்படிங்கிறது 10 பாட்டிலேயே அளவால் மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இதுல 782 அடிகள் இருக்கு, சரியா. இதை எழுதுனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் அப்படிங்கக்கூடிய புலவர் எழுதியிருக்காரு. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மாங்குடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. மதுரை நகர அமைப்பை பற்றி என்ன இந்த மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. இப்போ ஊர் இதே என்ன மதுரை காஞ்சி அப்படிங்கிறது, அதனால கண்டிப்பா என்ன மதுரையோட நகர அமைப்பை பற்றி கண்டிப்பா அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து நக்கீரர் பாடிய என்ன நெடுநல் வாடை அப்படிங்கிறது 188 அடிகள் இருக்கு. ஆசிரியர் பாவால் என்ன இது பண்றாரு, சரியா. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு வந்து முக்கியமானது. குறிஞ்சிப்பாட்டு வந்து ஏன் இது குறிஞ்சிப்பாட்டை பாடியது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர். இந்த குறிஞ்சிப்பாட்டை வந்து ஏன் பாடுறார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரிய அரசன் பிரகத்ரதனுக்கு என்ன தமிழினுடைய பெருமையையும் சுவையையும் தெரிய வைப்பதற்காக பாடப்படுவதுதான் என்னன்னா இந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு நூல். இது 10 பாட்டுல வருது. குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது அகநூல், சரியா. நம்ம குறிஞ்சிப்பாட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இன்னொரு வரும் பாலை, பட்டினப்பாலை, இதெல்லாம் அகநூல்கள். மிச்சம் 7 என்ன புறநூல்கள். இதுல இந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது ஆரிய அரசன் பிரகத்ரதனுக்கு தமிழ் சுவையை அறிவுறும் பொருட்டு என்ன கபிலர் இதை வந்து பாடிருக்காரு. குறிஞ்சிப்பாட்டுக்கு இன்னொரு பேரு இருக்கு என்ன அப்படின்னா வந்து பெருங்குறிஞ்சி என அழைக்கப்படுகிறது, சரியா. இதைத்தான் நீங்க பழைய பொதுத்தமிழ்ல படிச்சிருப்பீங்க, சரியா. 3 பூட்கள் காணவில்லை, அது என்ன பூக்கள், பூவே சார்ந்த புத்தகத்தை போய் எடுத்தார் அப்படிங்கலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது இந்த குறிஞ்சிப்பாட்டு தான். அடுத்து பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில வந்து சில கேள்விகள் கண்டிப்பா கேட்கப்படலாம். இந்த பட்டினப்பாலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து அகத்தை பத்தி அகத்திணையை பற்றி பேசினாலும் நிறைய வந்து இந்த காவேரி பூம்பட்டினம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சில துறைமுக நகரங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த பட்டினப்பாலை, சரியா. பட்டினப்பாலை எழுதினது யாருன்னா கடியலூர் உத்திரங்கனார் அப்படிங்கிறவர் இந்த பட்டினப்பாலையை வந்து எழுதியிருக்கார். இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா வந்து கரிகாட் பெருவளத்தான், சரியா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குறிப்பா தலைவன் வந்து என்ன பொருள் தேட செல்வான். தலைவன் பொருள் தேட சென்றதுனால அவனுடைய பிரிவால் வாடும் தலைவி பாடினதா இருக்கும், சரியா. சோ இந்த அகப்பொருள் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும். அகப்பொருள் அகத்தினை சார்ந்ததெல்லாம் என்ன தலைவன் பொருள் தேட போவான், இல்ல காதலிச்சு 2 நாள் வராம இருப்பான். அப்ப அதுக்கான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இருக்கும், சரியா.
இதை முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரினும் கூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன? நீரின் வந்த நிமிர்வரி புறவையும் காலின் வந்த கடுங்கரி மூடையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துயிரும் கங்கை வரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கம் அப்படிங்கிறது என்ன? இது வந்து புகார். சரியா? காவேரி பூம்பட்டினத்தை பற்றி பேசக்கூடியதான் என்ன இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது. திருமாவளவன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க உள்ள தலைவன் தான் என்ன? திருமாவளவன். யாரு? சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்த்ததான் தொன்மை சிறப்பு தொடர்ச்சியானது இருக்கு. அடுத்து அகம்புறம் இதை பத்தி வந்து பேசக்கூடியது எதெல்லாம் அகநூல்கள் எதெல்லாம் வந்து புறநூல்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியதான் என்ன இந்த பத்தி. அடுத்து உருப்பொருள் அப்படிங்கிறது. சரியா? முதல் நம்ம தொல்காப்பியத்தை பார்த்தோம் இல்லையா? முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற் பொருள்லாம் என்ன? நிலமும் பொழுதும். கருப்பொருள்லாம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். உரிப்பொருள் அப்படிங்கிறது என்ன? அகம் புறல் இது இருக்கு இல்லையா? இதை பத்தினது ரொம்ப அகம் புறம் இருக்குல்ல, அதான் என்ன? உரிப்பொருள். சரியா? நிலமும் பொழுதும் அப்படிங்கிறது என்ன? முதற்பொருள், தெய்வம், உணவு, மரம், விலங்கு, தொழில், யாழ், பண், மலர், பறவை முதலியன என்ன? கருப்பொருள். உரிப்பொருள்லாம் என்ன? இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சு தலைவன் தலைவி இடையேயான உணர்தல், பிரிதல், இருத்தல், ஊடல், இரங்கல் என குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என அன்பின் ஐந்தினைகள் கொண்டு பாடக்கூடியதான் இந்த இது. சரியா? நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதுல உயர்ந்த கோட்பாடுகள் நம்ம பார்த்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நலனே, முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனினாகரியர், வினையே ஆடவர்க்கு உயிரே வானுறுதல் மனைவிரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். இதெல்லாம் அதனுடைய சிறப்புகள். போதும். சரியா? அடுத்து சங்கம் மருவிய கால நூல்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துக்கும் சங்கம் மருவிய காலத்துக்கும் உள்ள வேறுபாடு. இதெல்லாம் பெரும்பாலும் என்ன? நீதி நூல்களாக இருக்கும். 14 கீழ்கணக்கு நூல்கள் அழைக்கப்படுவதான் என்ன? சங்கம் மருவிய கால நூல்கள். 14 மேல்கணக்குன்னா 10 பாட்டும் 8 தொகையும் தான் 14 மேல்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன? சங்கம் மருவிய கால நூல்கள். இது எல்லாமே வந்து அறம் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசும் நீதி நூல்கள், இல்ல அறவுரை நூல், அறிவுரை நூல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இதுல 14 இதெல்லாம் யார் யார் எழுதுனான்னு பார்த்தா போதும். 8 தொகையும் கீழ்கணக்கு நூலை பொறுத்த வரைக்கும் என்ன? பெரும்பாலும் களப்பர் ஆட்சியில் எழுதுனது. இதை பொறுத்த சமண பௌத்தவர்கள்லாம் எழுதியிருப்பாங்க. சரியா? இதுதான் இந்த நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இதான் என்ன? 14 இது. அதாவது நாலடி, நான்மணி, 440, ஐந்தினை, பால்கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை சொல், காஞ்சியோடு ஏலாதி என்பவே நாலடியார். சரியா? நாலடியாரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 4 அடிகளை கொண்ட ஒரு நூல். சரியா? அதனால என்ன? இது நாலடியார் அழைக்கப்படுகிறது. தொகுத்தது வந்து இதை வந்து பாடினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல சமண முனிவர்கள், ஜெயின் மாங்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் அதை பாடியிருக்காங்க. இந்த தொகுத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரு? பதுமணர் அப்படிங்கிறவர் இதை தொகுத்திருக்காரு. யாரு? பதுமணர். இதெல்லாம் எதை பத்தி பேசும் பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படிங்கக்கூடியதை பேசக்கூடியது தான் என்ன? இந்த 14 கீழ்கணக்கு எல்லாமே என்ன? அறம், பொருள், இன்பம் இதை பற்றி தான் பேசும். திருக்குறள்ல பார்க்குறோம் இல்லையா? அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால், அதே மாதிரி உள்ள எல்லா விஷயங்களையும் பேசக்கூடியதான் என்ன? இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். 4 2 சொல்லுக்குருதி, பழகுதமிழ் சொல்லருமை 4 2 அப்படிங்கிறது என்ன? இதை பத்தின சிறப்பு குறிப்பிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர் அப்படிங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோட குறிப்பை குறிக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நூற்றாண்டு நமக்கு தேவையில்லை. அடுத்து நான்மணிக்கடிகை யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர் நான்மணிக்கடிகையை வந்து எழுதியிருப்பார். சரியா? இதுல நன்னான்கு மணியான கருத்துக்களை கொண்டு விளங்குகிறது. சரியா? ஜஸ்ட் அது போதும். இனியவை 40 யாரு? மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சனார் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்காரு. சரியா? இதுல வந்து எதெல்லாம் இனிமையான விஷயத்தை மட்டும் சொல்லும். இளமை மூப்பென்று உணர்தல் இனிதே, கிளைஞர் மாட்டு அச்சமின்மை கேட்டல் இனிதே, தடமென் பனைத்தோல் தளரிலாரை விடமென் உணர்தல் இனிது. அடுத்து இன்ன 40 இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற. சரியா? இனியவை 40 இதெல்லாம் இனிது நல்லதுன்னு சொல்லக்கூடியது. இன்ன 40 என்ன? இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இன்ன 40 பாடினது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கபிலர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்து கார் 40 மதுரை கண்ணனார் அப்படிங்கிறவர் வந்து எழுதினது. இது கிமு 200ஆம் நூற்றாண்டு. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முல்லைத்திணையை சார்ந்ததாகும். அடுத்து களவழி 40. களவழி 40 பொறுத்த வரைக்கும் என்னன்னா போர் பற்றிய புறநூல்கள். சரியா? மிச்சம் எல்லாமே அகநூலா இருக்கும். இது மட்டும்தான் என்ன? ஒரே ஒரு புறநூல் அப்படின்னா இந்த களவழி 40 தான். இதனுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பொய்கையார் அப்படிங்கக்கூடியவர். இது வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்தவர் சோழன் செங்கனானுக்கும் சேரமான்
கணைக்கால் இரும்புரைக்கும் இடையே நடந்த போரை பற்றி பேசக்கூடியதா என்ன இந்த களவழி நாற்பது அப்படிங்கக்கூடிய ஒரு நூல். பிற்காலத்துல வந்து கலிங்கத்து பரணி அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கக்கூடிய நூல்களுக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது இந்த களவழி நாற்பது அப்படிங்கக்கூடிய ஒரு நூல். அடுத்து ஐந்திணை 50 எழுதுனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாறன் புரையனார் அப்படிங்கக்கூடிய ஒரு. இதுலயும் பாத்தீங்கன்னா முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 திணைக்கு முறையே 10 பாடல்கள் இருக்குது. சரியா, 5 50 மாறன் புரையனார். 5 70 யாரு, மூவாதியர் அப்படிங்கக்கூடியவர். இது 5ஆம் நூற்றாண்டு சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. சரியா, அடுத்து திணைமொழி 50 அப்படிங்கிறது யாரு, கண்ணன் சேனார் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. திணைமொழி 50 அப்படிங்கக்கூடிய நூலை கண்ணன் சேனார் அப்படிங்கக்கூடியவர் எழுதியிருக்காரு. அடுத்து திணைமாலை 150 எழுதுனது யாருன்னா ஆசிரியர் கனி மேதாவியார். சரியா, திருக்குறள் நம்ம தனியா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்ன, அதை விட்டுலாம். திருக்குறளை பொறுத்தவரைக்கும் நம்ம டாபிக் நம்ம தனியா பார்த்துக்கலாம். சரியா, திரிகடுகம் அப்படிங்கிறது என்ன, எழுதுனது வந்து நல்லாதனார். அதாவது திரிகடுகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன, சுக்கு, மிளகு, திப்பிலி இம்மூன்று மருந்து பொருட்கள். சரியா, அது வந்து உடல் நோயை போக்கும். அதே மாதிரி திரிகடுகம் அப்படிக்கூடிய நூல் அப்படிங்கிறது என்ன, மனநோயை போக்கும், அறம், பொருள், இன்பம் அப்படிங்கக்கூடிய உறுதி பொருட்களை கூறி இது பண்ணக்கூடியதான் என்ன திரிகடுகம் அப்படிங்கிறது. சரியா, தாளாளன் என்பவன் கடன்பட வாழ்பவன், வேளாளன் என்பவன் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பவன் மறவாதான், இம்மூவர் கோளாக வாழ்வில் இனிது. ஆசாரக்கோய் அப்படின்னு யாருன்னா பெருவாயின் மொழியார் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா உணவு கொள்ளும் முறை, உறங்கும் முறை, உடையணி முறை இப்படி பத்தி பொதுவா சில இருக்கு. சரியா, அடுத்து பழமொழி எழுதுனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்றுரையனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்து சிறுபஞ்ச மூலம், இதனுடைய ஆசிரியர் யாருன்னா காரியாசான் அப்படிங்கிற ஒரு. சிறுபஞ்ச மூலம்னா காரியாசான். இது பஞ்சம் அப்படின்னா என்ன, 5 பஞ்ச் அப்படின்னா 5 இருக்கு இல்லையா, 5 வகையான இது வந்து என்ன நோயை போக்குவது போல இதுல சொல்லப்படக்கூடிய 5 வகையான உண்மைகள் என்னது, மக்களுடைய மனநோயை போக்க உள்ளது. சிறுபஞ்ச மூலம் காரியாசான்ல காணப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் நோட் மாதிரி இருக்கு இல்லையா, அது முன்னாடி பழைய ஜெனரல் தமிழ்ல கேட்பாங்க இந்த கேள்வி எல்லாம். இந்த 5 இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு எது வந்து என்ன பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து கேட்பாங்க. சரியா, அடுத்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது என்ன, கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர் வந்து எழுதினார். இது எப்படி ஆரம்பிக்கணும், ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் மோதலில் சிறந்தது ஒழுக்கமிடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 7வது எழுதுனது யாருன்னா கனிமேதாவியார். இது வந்து பாத்தீங்கன்னா ஏலம் இளங்க இல்லை இதுல நிறைய இருக்கும். ஏலம், இளவங்கப்பட்டை, திருநாவட்பூ, மிளகு, சுக்கு, திப்பிலி ஆகிய 6. சிறுபஞ்ச மூலம்னா 5 இருக்கும். 7வதுல வந்து என்ன 6. சரியா, இந்த 6 சேர்ந்து உடலுக்கு நன்மை தருவது போல் இதுல உள்ள உறுதி பொருட்கள் அப்படிங்கிறது என்ன, மனத்திற்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது. கொல்லான், கொலை புரியான், பொய்யான், பிறர்மனை மேல் செல்லான், சிறியார் இனம் செய்யறான், சொல்லும் மறையிற் செவிலியன், தீச்சொன் மூங்க இறையிற் பெரியாட்கிவை அப்படின்னு. அடுத்து கைநிலை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார் அப்படிங்கிறவர் வந்து இந்த கைநிலை அப்படிங்கக்கூடிய நூலை வந்து எழுதியிருக்கார். சரியா, இதை தவிர்த்து இதை சில நூல்களும் கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி கூடியது. ஒவ்வொரு அரசருக்கும் என்ன 90 பாடல்கள் இருக்கு. பட் இப்போதைக்கு என்ன 108 செயல்கள் தான் என்ன புறத்திரட்டில் வந்து கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரம் இது எழுதுனது வந்து யாரெல்லாம் என்ன தெளிவா தெரியாது. அடுத்து பெருங்கதை, இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, கொங்குவேல் மாக்கதை அப்படிங்கிறது உண்டு. இது எழுதுனது யாருன்னா என்ன கொங்குவேல் அப்படிங்கக்கூடியவர். இது வந்து பாத்தீங்கன்னா பைசாச மொழியில் குணராட்டில் எழுத நூல் அப்படிங்கிறது புருகத்துதா. இந்த இதுல ஒரு கதையை எடுத்துக்கொண்டு என்ன இது பண்ணதான் என்ன இது வந்து பெருங்கதை அப்படிங்கிறதுலாம் ஞாபகத்துக்கோங்க. பெருங்கதை அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா கொங்குவேல் அப்படிங்கிறவர். இந்த பெருங்கதை நூல் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைசாச மொழியில் குணரட்டியார் அப்படிங்கக்கூடிய பிருகத்ராதா அப்படிங்கிறதுல உள்ள ஒரு சின்ன பகுதி அடிப்படையாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன ஜெயின் லிட்ரேச்சர். சரியா, ஒரு சமண நூல்கள் அப்படிங்கிறது. சரியா, இதுல நிறைய காண்டங்கள் இருக்கு. உஞ்சை காண்டம், லாவண காண்டம், மகத காண்டம், மந்தவ காண்டம், நவான காண்டம் என 5 காண்டங்கள் உள்ளன. ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயணனை பத்தி இது வந்து பேசும். சரியா, ஸோ இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு முழுக்க சங்க இலக்கியம், சங்கம் அறிவிய கால இலக்கியம் இதை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகம் புறம் அப்படிங்கக்கூடிய பிரிவினை தெரிஞ்சது அப்படின்னா, புறம் அப்படின்னா என்ன, வீரம், கொடை, போர் இது மாதிரியான விஷயங்களை பேசும். அந்த செயல்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம வந்து கணிச்சிடலாம். அதே மாதிரி சில அகப்பொருள் அகநூல்கள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து புறப்பொருள் சார்ந்த விஷயமாவே இருக்கும். ஆனா நீங்க 2-3 டைம் திரும்ப ரீட் பண்ணும்போது என்ன அங்க வந்து தலைவன் தலைவியினுடைய பிரிவை அடிப்படையா வச்சுதான் என்ன எல்லா நியதிகளும் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பாக்குறோம் இல்லையா, வினையே ஆடவர்க்கு உயிரே, வானுரை உரையும் சாரி அந்த மகளிருக்கு ஆடவர் உயிரின் முறை இல்லையா குறுந்தொகை, அது என்ன அகநூல் தான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுலாம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படிதான் வந்து அப்ரோச் பண்ணணும். நம்ம நார்மலா ஜெனரல் தமிழை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண மாதிரி இங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. மெயின்ஸ்ல நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்.
ஜஸ்ட் என்ன பார்த்துக்கோங்க. சரியா? தேங்க்யூ.